பார்த்தீங்கன்னா ஏஐயோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குதுங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதோ அவ்வளோ நன்மைகளும் இருக்குது, அது ஈக்குவலாக தீமைகளும் இருக்குது. நம்ம குழந்தைங்களை வந்து இந்த ஏஐ காலத்தில் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வைக்க வேண்டுங்க. எஸ்பெஷலி டீனேஜ் பிள்ளைங்க, பொண்ணுங்க, பசங்க 2 பேரையுமே நம்ம ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி வைக்கணும். எதுக்குன்னா ஏஐ மூலமாக நிறைய ஆப்ஸ், எஸ்பெஷலி சேட்டிங் ஆப்ஸ், டேட்டிங் ஆப்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி புதுசாக வந்து கொண்டு வராங்கங்க. இதில் வந்து குழந்தைங்க வந்து தெரியாமல் கூட கூகுள் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் சேட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா இது பல விளைவுகளை வந்து கொண்டு வருது. நல்ல வந்து இந்த எஜுகேட்டட் ஃபேமிலியில் கூட பிள்ளைங்க தெரியாமல் இதுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அதுக்கு எப்படி அதுலேருந்து வெளியாகிறதுன்னு தெரியல. அதால் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆப் இருக்கிறத அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தரணும். இந்த மாதிரி எந்த ஆப்லேயும் நீ போய் சேர்ந்துராத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் நல்லா சேட் பண்ணலாம், பேசலாம். முகம் தெரியாத நபர்கிட்ட நம்ம சேட் பண்ணும்போது அதில் பல விளைவுகள் இருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டு அதை பிளாக்மெயில் பண்ண கூட வாய்ப்புகள் அதிகம். இதால் குழந்தைங்களுக்கு வந்து டிப்ரெஷனாக கூட ஆயிரும். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மணி சீக்கிரமாக வந்து வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைன் ரம்மி, இந்த மாதிரிலாம் கூட படித்தவங்க, நல்ல படிப்பறிவு உள்ளவங்க, நல்ல சம்பாதிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வந்து ஆன்லைன் ரம்மின்னு சொல்கிற கேமில் வந்து நம்ம சூசைட் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு வந்து எவ்வளவோ சூசைட்ஸ் வந்து ஆன்லைன் ரம்மியில் நடக்குது. ஸோ நம்ம என்றைக்குமே நம்மளுடைய மாரல் வேல்யூஸை நம்ம பின்பற்றணுங்க. அது பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும், நம்ம நேர் வழியில் சம்பாதிக்கிற காசும் நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நம்மளுக்கு கை தூக்கி விடும். அதால் நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஏஐயுடைய நல்லதையும் சொல்லித்தரணும், கெட்டதையும் சொல்லித்தரணும். ஃபோனில் எதை யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்லித்தாங்கங்க.